2 நாளைக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் நாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க எலெக்ஷனுக்காக வந்து நாங்க ஓட்டு போட்டோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளால திட்டி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியால ஆண்களை விட பெண்கள் வீடியோ போட்டா போதும், ரொம்ப ஈஸியா நினைச்சு கேவலமா திட்டி தகாத வார்த்தைகளால திட்டி கமெண்ட் போட வேண்டியது. அப்படி கமெண்ட் போடுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. சோசியல் மீடியால அசிங்கமா தகாத வார்த்தைகளாலேயோ இல்ல அவங்க மனசு புண்படுற மாதிரியோ கமெண்ட் பண்ணா 3 வருடம் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதம்னு ஒரு சட்டமும் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக நாங்க டிவிகேக்கு ஓட்டு போட்டிருந்தோம்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வேணா நீ நாம் தமிழர் கட்சிக்கு போட வேண்டியதுதானே, சீமானுக்கு போட வேண்டியதுதானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு யாரு பிடிக்குதோ அவங்களுக்கு எங்களோட ஓட்டை பதிவு பண்ணுவோமே தவிர நீங்க சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எந்த வீடியோ போட்டாலும் தற்குறி தற்குறி தற்குறி. தற்குறினா என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தற்குறினா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, எழுத படிக்க தெரியாம கையெழுத்து போட தெரியாம கைரேகை வைக்கிறவங்க, அதாவது கை நாட்டு வைக்கிறவங்களதான் தற்குறின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னா தன்னோடைய இலக்கை குறியா வச்சு ஜெயிக்கிறவன் பேர் தான் தற்குறி. தற்குறின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம சும்மா சும்மா எல்லா வீடியோக்கிலையும் போய் அசிங்கமான ஒரு வார்த்தையும் போட்டு அதோட தற்குறி தற்குறின்னு கமெண்ட் பண்ண வேண்டியது. சும்மா கமெண்ட்ஸ் கீழே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல, இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல, தற்குறி நாயனி தற்குறி. இது மட்டும் இல்ல, டைரக்ட் மெசேஜஸ் எவ்வளவு கொச்சையா எவ்வளவு கேவலமா அனுப்ப முடியுமோ அவ்வளோ கேவலமா மெசேஜ் அனுப்புறாங்க. இதுல இருந்தே தெரியுது உங்களுடைய அம்மா அப்பா உங்களை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு. இப்படி அடுத்த பெண்களுக்கு தப்பான முறையில தகாத வார்த்தைகளால மெசேஜோ கமெண்டோ கொடுக்குறீங்கன்னா அந்த வார்த்தைய நீங்க உங்க குடும்பத்து ஆள்கிட்ட, உங்களோட மனைவி கிட்டயோ உங்களோட பிள்ளைங்க கிட்டயோ உங்களை பெத்த அம்மா அப்பா கிட்ட பேசி பாருங்க. அப்படியே மெச்சிக்குவாங்க. நம்ம புள்ள ஆஹா சூப்பரா நம்ம வளர்த்துருக்கோம், தங்கமான மனுஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெச்சிக்குவாங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளாலேயே தெரியுது நீங்க உங்க வீட்டு பெண்களை, உங்களோட அம்மா அப்பாவோ உங்களோட பிள்ளைகளை எவ்வளவு கேவலமா நீங்க நடத்துவீங்கன்னு. இவங்களுக்கு ஓட்டு போடணும், இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நீயே செஞ்ச, இதையே நீ வீடியோ போடுற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு இத பத்திலாம் கவலை இல்லைங்க. நான் யாரு வீடியோ கீழே, முக்கியமா பெண்கள் வீடியோ போட்டா அதுக்கு கீழே போய் நான் மகா மட்டமா மகா கேவலமா நான் கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இதனால 5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினாலும் பரவாயில்ல, நான் 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கேவலமா என் வீடியோ கீழே மட்டும் இல்ல, எந்த பெண்கள் போடுறாங்களோ உங்க வீடியோ கீழே எல்லாம் போய் கமெண்ட் பண்றத வழக்கமா வச்சிருந்தீங்கன்னா போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க.